வட்டியில் அடுத்த சம் பார்க்கலாம். ப்ரீவியஸாக 2 இயர்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம வட்டி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ 3 இயர்ஸ் கொடுத்தா எப்படி ஈஸியாக வட்டி கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே அசல் 25,000, வட்டி 10%, ஆண்டு 3 வருஷம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. 10% ஈக்குவல் டு 10 வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். இப்போ கேன்சல் பண்ணால் 0 0 1/10. ஸோ இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட், ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். ஸோ இங்கே பிரின்சிபல், இங்கே பிரின்சிபல், இங்கே அமௌண்ட். ஸோ இங்கே 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர் இந்த வேல்யூ 10, அடுத்தது 2 ஆட் பண்ணால் 11, 3 டைம் இதே மாதிரி 10 11 10 11. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு 10 × 10 × 10 1000, 11 × 11 × 11 1331. ஸோ இந்த 1000 இங்கே பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது, அசல் 25,000 இருக்குது. ஸோ எத்தனை டைம் பெருக்குன்னா 25,000 வரும், 25 டைம் பெருக்குன்னா 25,000 வரும். ஸோ நம்ம இது பார்த்தோம்னா 1331ங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 1000 இங்கே 1000 பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். அதை மைனஸ் பண்ணால் மீதி 331. ஸோ இங்கே எத்தனையாவது மல்டிபிள் பண்ணணுமோ அதை இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போது 331 × 25. சரிங்களா? ஸோ 331 × 25. ஃபர்ஸ்ட்டு 10 டைம் 331 மல்டிபிள் பண்ணலாம். 331 0. அடுத்தது இன்னொரு 10 டைம் 331 0. நெக்ஸ்ட் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 5 15க்கு 5 மீதி 1 15 1 16. ஸோ 5 7 9 12க்கு 2 மீதி 1 6 6 2 8. அப்போ 8275 ரூபா. வட்டி மட்டும் பார்த்தோம்னா, அதாவது பிரின்சிபல் 25,000, வட்டி 10%, 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி 8275 ரூபா. இந்த மாடல் சம்முக்கு நம்ம இன்னொரு மெத்தடும் பார்த்தோம் கூட்டு வட்டியில். என்னன்னா பிரின்சிபல் 25,000 இன்ட்டு வட்டி 10%. அப்போ 100 + 10 110 வகுத்தல் 100 இன்ட்டு 3 டைம், 3 வருஷம்னா 3 டைம், 2 வருஷம்னா 2 டைம், 110 வகுத்தல் 100 110 வகுத்தல் 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா மொத்தமாக 33,275 ரூபா வரும். அதாவது வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் 2 சேர்ந்து வரும். ஸோ நம்ம பிரின்சிபல் மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் தான் வரும். ஓகேங்களா? இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.